டெசர்ட் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னு சொல்லி நானும் என்னோட ஒய்ஃபும் வேளச்சேரியில இருக்க கிரீம் ஸ்டோரிக்கு தான் கிளம்பி போயிருந்தோம். நாங்க இங்க சீஸ் பாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். டாக்ஸஸ் எல்லாம் சேர்த்து 314 பில் ஆச்சு. பாக்ஸ் ஓப்பன் பண்ணப்பவே செம்ம ரிச்சா இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் இந்த சாக்லேட் அண்ட் பிஸ்தாச்சோ கலந்த கிரீமை தான் டேஸ்ட் பண்ணேன். சூப்பரா இருந்துச்சு. இந்த சீஸ் பாம் என்ன மேட்டர்ன்னு பார்த்தீங்கன்னா, குனாஃபா, அப்புறம் சீஸ், அப்புறம் வந்துட்டு பிஸ்தாச்சு அண்ட் சாக்லேட் இது எல்லாமே சேர்த்து தான் அந்த சீஸ் பாம்ல இருக்கு. பட் இந்த யூடியூபர்ஸ் எல்லாம் பயங்கரமா ரிவ்யூ சொல்லியிருந்தாங்க. இது அப்படி இருக்கு, இப்படி இருக்குன்ட்டு. அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது. ரொம்பவே சுமாரா தான் இருந்தது. எப்பவும் சாப்பிடுற மாதிரியான இதுவும் ஒரு டெசர்ட். இந்த பிரைஸுக்கு இது ஒர்த்தே இல்ல. சரி இவ்வளோ காசு கொடுத்து வாங்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாம தான் நானும் என்னோட ஒய்ஃபும் இதை சாப்பிட்டு காலி பண்ணோம். ஒரு கட்டத்துக்கு மேல இதுல இருந்த ஸ்வீட்டே போயிடுச்சு. ஜஸ்ட் இந்த குனாஃபா சீஸ் மட்டும் தான் உள்ள இருந்தது. அதுக்கப்புறம் நான் எங்க கிட்ட சாக்லேட் சிரப் கேட்டு வாங்கி ஊற்றி சாப்பிட்டேன். எனக்கு தெரியல இந்த டெசர்ட் எல்லாருக்குமே பிடிக்குமான்ட்டு. பட் லைட் ஸ்வீட் சாப்பிட்றவங்களுக்கு மேபி பிடிக்கலாம். நல்லா ஸ்வீட் சாப்பிட்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த டெசர்ட் சூட் ஆகாது. இதுக்கு நான் என்கிட்ட லாஸ்ட் டைம் ஆர்டர் பண்ணியிருந்தேன் சலான் கட்டியா நியூட்டலா அண்ட் பிஸ்தாச்சு வேணா ட்ரை பண்ணலாம். அந்த வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்.